எப்போ இந்த க்ஷணத்துல உங்க உடலும் உங்க மனமும் உங்க உயிரும் இருக்குதோ அதுக்கு பேர் விழிப்புணர்வு. விழிப்புணர்வுன்னு நிறைய பேர் ஏதோ சொல்லுவாங்க, விழிப்புணர்வோடு விழிப்புணர்வோட எப்படியா இருக்கிறது? விழிப்புணர்வோட உண்மை நிலை என்ன தெரியுங்களா? இந்த க்ஷணத்துல இந்த இடத்துல உங்க உடம்பு உசுரும் இங்க இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு நிலை. உங்க உடம்பு இங்க இருந்துச்சு, மனசு எங்க இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விழிப்புணர்வு நிலை இல்லை. எப்போ எதிர்காலமும் இறந்த காலம் பற்றிய சிந்தனை மனதில் இல்லாம இருக்குதோ, எப்பொழுது இந்த க்ஷணத்தில் நீங்க வாழ்கிறீர்களோ அதுதான் விழிப்புணர்வு. புத்தர் அந்த நிலையில தான் இருந்தார். அதற்கு பேர் தான் தியானம், அதுக்கு பேர் தான் புத்தத்தன்மை, அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு, அதுக்கு பேர் தான் சூன்யா, அதுக்கு பேர் தான் நிர்வாணா, அதுக்கு பேர் தான் கடவுள். அந்த தன்மையில நம்ம இருந்து பார்த்ததே இல்லை. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வா, வந்துட்ட சூன்யா பாத்தியா? சூன்யாவா? கன்யாவான்னு எனக்கு தெரியும், சூன்யாவெல்லாம் தெரியாது. அப்ப இன்னும் நம்ம தியானத்தை சுவச்சரியல உண்மையை ஒத்துக்க